இந்தியாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு மோடி என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட்டு சுச்சுவேஷன் அவருக்கு தகுந்த மாதிரி இல்லை. 2014 இருந்த மாதிரியும் 2019 இருந்த மாதிரியும் சூழ்நிலை அவருக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2014 காங்கிரஸ் பெருசாக கூட்டணி அமைக்காமல் தனித்து நின்னாங்க. அதனால் அதுவும் இல்லாமல் 10 வருஷமாக அவங்க ஆட்சியில் இருந்தனால அவங்கள விட்டு மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஸோ பிஜேபி ஜெயித்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் காங்கிரஸ் மற்ற ஸ்டேட்டில் எங்கேயுமே கூட்டணியை சரியாக ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால் அந்த தடவையும் ஒரு தோல்வியை சந்தித்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூட்டணி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி இந்தியா முழுக்க ஒரு நல்ல கூட்டணியை எல்லா பக்கமுமே செட்டில் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிரான மனநிலைங்கிறது வட மாநிலங்களே வந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு இந்த வாட்டி அவங்க சொல்கிற மாதிரி 400 ஏன் 300 சீட்டு கூட கிடைக்காது. அதுக்கும் கீழே 200க்கு கீழே தான் கிடைக்கும்னு உளவுத்துறை, மோடி கையில் இருக்க உளவுத்துறையை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம்.